உங்க பூஜை அறையில வச்சிருக்கும் அந்த ஒரு கிண்ணம் தண்ணீர், அது உங்க வீட்டின் அதிர்ஷ்டத்தையே மாற்றலாம் என்றா நம்புவீங்க? வீட்டில் பூஜை அறை என்றாலே அது ஒரு சக்தி நிறைந்த இடம். நம்ம மனசு நிறைய தடங்கள் வைத்து போனால இந்த ஒரு விஷயம், பூஜை அறையில் வைக்கப்படும் தண்ணீர், வாழ்க்கையை தூக்கிப் பிடிக்கக்கூடிய சக்தி. அது சாதாரண தண்ணீர் இல்லை. மனம், கர்மா, வீட்டின் எனர்ஜி மூன்றையும் தூய்மை செய்யும் லைஃப் ஃப்ரீக்வென்சி. வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம், சக்தி ரகசியங்கள், ஏன்ஷியன்ட் ரெமெடிஸ், வாஸ்து, எனர்ஜி ஃப்ளோ பற்றிய உண்மைகளை எளிமையா புரியும்படியா சொல்லும் இந்தக்கு உங்களையே வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஜெய் மகாலட்சுமி பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மகாலட்சுமி என்று டைப் செய்யுங்கள். மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய பலம். சிறு குவளை தண்ணீர் உங்கள் தலைவிதியையே மாற்றும் சக்தி கொண்டது. இது வெறும் சம்பிரதாயம் அல்ல, இது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் விஞ்ஞானம். பூஜை அறையில் கடவுளை வழிபடும்போது ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பது நம் முன்னோர்கள் காலம் தொட்டு வரும் ஒரு மரபு. இது வெறும் பழக்கம் என்று நினைத்தால் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இந்தச் செயல் நம் வாழ்வில் செல்வச் செழிப்பையும் நேர்மறை சக்தியையும் மன அமைதியையும் கொண்டுவரும் சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக ரகசியம் ஆகும். ஏன் பூஜை அறையில் தண்ணீர் வைக்க வேண்டும்? இதுதான் உண்மையான காரணம். பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீருக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நீர் எப்போதும் சுத்தப்படுத்தும் குணம் கொண்டது. மேலும் இது செல்லும் இடத்தை எல்லாம் செழிப்பாக்கும் பண்பைக் கொண்டுள்ளது. ஒன்று, நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் காந்தம். நாம் பூஜை செய்யும் போது உச்சரிக்கும் மந்திரங்கள், பாடும் பாடல்கள் மற்றும் வழிபாட்டின் மூலம் உருவாகும் நேர்மறை அதிர்வலைகளை அந்த நீர் உள்வாங்கிக் கொள்கிறது. இந்த நீரை நாம் பிறகு அருந்தும்போது அந்த தெய்வீக சக்தி நம் உடலிலும் மனதிலும் பரவி நம்மை புத்துணர்ச்சியுடன் ஆக்குகிறது. 2, எதிர்மறை சக்தியை வெளியேற்றும் வடிகட்டி. உங்கள் வீட்டில் அல்லது உங்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலை, நெகட்டிவ் எனர்ஜி, இந்த தண்ணீர் உறிஞ்சிக் கொள்கிறது. தினமும் காலையில் அந்த நீரை மாற்றுவதால் வீட்டில் எப்போதும் ஒரு நேர்மறை அதிர்வு நிலைத்திருக்கும். 3, பஞ்சபூத சமநிலை. சிலர் நீர் வைப்பது பஞ்சபூதங்களில் விடுபட்டு நீரை நிறைவு செய்வதற்காக என்றும் கூறுவர். இதனால் வழிபாட்டின் முழுமையான பலன் கிடைக்கும். துளசி தண்ணீர் செல்வத்தை ஈர்க்கும் விசேஷ ரகசியம். சாதாரண தண்ணீரை விட துளசி இலைகள் போட்ட தண்ணீர் வைப்பது பல மடங்கு விசேஷம். இதோ அதன் அற்புதங்கள். மகாலட்சுமியின் அருள். துளசி மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்தது. துளசியை வழிபடுவது ஸ்ரீ மகாலட்சுமியை மகிழ்விப்பதாக ஐதீகம். துளசி நீர் வைத்து வழிபடும்போது லட்சுமி கடாட்சம் பெருகும். தீர்த்தமாக பயன்படுதல். பூஜையின் முடிவில் துளசி கலந்த நீரை தீர்த்தமாக அருந்துவது நம் உடல் மற்றும் மனதுக்கு ஆரோக்கியத்தையும் தெய்வீக சக்தியையும் வழங்குகிறது. வீட்டை கோவில் ஆக்குதல். வழிபாட்டு நீருடன் ஏலக்காய், பச்சை கற்பூரம், வெட்டிவேர் அல்லது துளசி இலைகளை சேர்ப்பது மிகவும் சிறந்தது. இந்த நறுமணம் தெய்வீக அதிர்வுகளை உருவாக்கி வீட்டை ஒரு கோவில் போல் மாற்றும். முக்கிய குறிப்புகள். இந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பூஜை அறையில் தண்ணீர் வைக்கும்போது இந்த முக்கிய விதிகளை பின்பற்றினால் முழு பலனையும் பெறலாம். 1, மாற்றும் நேரம். வழிபாட்டுக்கு வைத்த தண்ணீரை தினமும் தவறாமல் மாற்ற வேண்டும். அதை அடுத்த நாள் கூரையில், மாடி அல்லது மேல்தளம் ஊற்றிவிடலாம். ஒருபோதும் பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாது. 2, பாத்திரம். இரும்பு பாத்திரங்களை தவிர்த்து தாமிரம், காப்பர், வெள்ளி, சில்வர், ஈயம் பூசிய பித்தளை, பிராஸ் அல்லது மண் பாத்திரங்களை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. தாமிர பாத்திரத்தில் வைப்பது
தண்ணீரின் நேர்மறை ஆற்றலை இரட்டிப்பாக்கும். 3. வைக்க வேண்டிய திசை. வாஸ்துப்படி இந்த நீரை வீட்டின் வடக்கு மூலையில், வடக்கு திசை வைப்பது அதிக நன்மைகளை தரும். ஒரு சிறிய கதையின் மூலமாக நான் சற்று விரிவாக பார்க்கலாம். கௌதமர் என்பவர் ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பக்தி உள்ளவர், ஆனால் அவருக்கு எத்தனை முயன்றும் வீட்டில் எப்போதும் ஒரு நிம்மதியும் செல்வச் செழிப்பும் இருந்ததில்லை. அவருடைய மனைவி லட்சுமியும் இதே கவலையில் இருந்தார். ஒருமுறை அந்த கிராமத்திற்கு பெரிய ஞானி ஒருவர் வந்திருந்தார். தங்கள் கஷ்டங்களைப் போக்க வழி தேடி கௌதமர் அந்த ஞானியைச் சந்தித்தார். சுவாமி, நான் தினமும் அதிகாலையில் எழுந்து பூஜை செய்கிறேன். ஒரு சிறிய பித்தளை விளக்கு ஏற்றி என் இஷ்ட தெய்வத்தை வணங்குகிறேன். ஆனாலும் என் வீட்டில் நிம்மதி இல்லை, பணம் நிலைப்பதில்லை. இதற்குக் காரணம் என்ன என்று வருத்தத்துடன் கேட்டார் கௌதமர். ஞானி புன்னகைத்தார். அவர் கௌதமரின் வீட்டிற்குச் சென்று பூஜை அறையை பார்வையிட்டார். கௌதமா, உன் பக்தியில் குறை இல்லை. ஆனால் உன் வழிபாட்டில் ஒரு முக்கிய சக்தி விடுபட்டுள்ளது என்றார் ஞானி. அப்படியா? அது என்ன சுவாமி என்று ஆவலுடன் கேட்டார் கௌதமர். ஞானி அமைதியாகச் சொன்னார், நீ பஞ்சபூதங்களின் முழு ஆசீர்வாதத்தை உன் பூஜையில் ஈர்க்கவில்லை. நெருப்பு, விளக்கு இருக்கிறது, ஆகாயம், இடம் இருக்கிறது, நிலம், ஆசனம் இருக்கிறது. ஆனால் அதிர்வலைகளை ஈர்க்கும் நீர் இல்லை. உன் வழிபாட்டின் மூலம் எழும் நேர்மறை ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ள ஒரு சாதனம் இல்லை. ஞானி மேலும் விளக்கினார், இனிமேல் உன் பூஜையின் போது ஒரு தாமிர, செம்பு குவளையில் புதிய நீரை எடுத்து அதில் 2 துளசி இலைகளை இட்டு அதை உன் தெய்வத்தின் முன் வைக்க வேண்டும். நீ மந்திரம் உச்சரிக்கும்போது அந்த தண்ணீர் நீ சொல்லும் ஒவ்வொரு நல்ல வார்த்தையையும் உள்வாங்கிக் கொள்ளும். இது நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் காந்தம் போல் ஈர்க்கும். அது மட்டுமல்ல என்று தொடர்ந்தார் ஞானி. துளசி விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் மிகவும் உகந்தது. நீ துளசி கலந்த நீரை வைக்கும்போது உன் வீடு லட்சுமி கடாட்சத்தின் வாசலாக மாறுகிறது. மறுநாள் காலையில் அந்த நீரை நீயும் உன் குடும்பத்தினரும் தீர்த்தமாக அருந்த வேண்டும். இதனால் அந்த தெய்வீக சக்தி உங்கள் உடலிலும் பரவி உங்களுக்கு மனத்தெளிவையும் செல்வத்தை ஈர்க்கும் எண்ணங்களையும் கொடுக்கும். கௌதமர் அன்று முதல் ஞானி சொன்னது போலவே தாமிர குவளையில் துளசி நீரை வைத்து தினமும் பூஜை செய்யத் தொடங்கினார். சில வாரங்களிலேயே கௌதமரின் வீட்டில் ஆச்சரியமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தன. மனதிலிருந்த பாரம் குறைந்தது. தேவையற்ற சண்டைகள் மறைந்தன. முக்கியமாக அவருக்கு புதிய வியாபார யோசனைகள் தோன்றின. அவருடைய உழைப்பும் துளசி நீரின் நேர்மறை அதிர்வும் சேர்ந்து அவருடைய வியாபாரத்தை பலப்படுத்தியது. விரைவிலேயே கௌதமர் வறுமையிலிருந்து மீண்டு ஒரு செல்வச் செழிப்புள்ள வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். அவர் பூஜை அறையில் வைத்து ஒரு சிறிய துளசி குவளை நீர் அவருடைய தலைவிதியையே மாற்றியிருந்தது. நீங்களும் அறிந்து கொண்ட பாடம். துளசி நீரை பூஜை அறையில் வைப்பது வெறும் சம்பிரதாயம் அல்ல. அது நீங்கள் உச்சரிக்கும் மந்திரங்களின் ஆற்றலை சேமித்து உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை அதிர்வுகளைப் பெருக்கி மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த இரகசியமாகும். சாதாரண தண்ணீர் என்றேனும் எண்ண வேண்டாம். உங்கள் பூஜை அறையில் இருக்கும் ஒரு சிறிய குவளை நீர் நீங்கள் சொல்லும் மந்திரங்களையும் வைக்கும் நம்பிக்கையையும் கிரகித்து உங்கள் வீட்டிற்குள் வளம், ஆரோக்கியம் மற்றும் நிம்மதியை கொண்டுவரும் சக்தி வாய்ந்த ஒரு சாதனம். இன்று முதல் உங்கள் வழிபாட்டில் துளசி நீரை வைத்துப் பாருங்கள். சில நாட்களிலேயே உங்கள் வாழ்வில் ஏற்படும் நேர்மறை மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். நாம் வெளியே போய் பெரிய மாற்றங்களை தேடுகிறோம். ஆனா ஒரு வீட்டின் ஆன்மா பூஜை அறை. அங்கே வைக்கப்படும் ஒரு கிண்ணம் துளசி தண்ணீர் நம்ம வாழ்க்கையையே மாற்றிடும் அளவுக்கு புனித சக்தி.
இந்த வீடியோ உங்களுக்கு ஆயிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு துளசி தண்ணீர் ரிச்சுவல் ஒரு குடும்பத்தையே மாற்றிட முடியும். அடுத்த இன்னொரு ஆன்மீக ரகசியத்தோடு நாம் மீண்டும் சந்திப்போம்.